உங்களை எத்தனை பேர் உன் பேர்ல வீடு இருக்கு நான் சம்பாரிச்சு வீடு கட்டியிருக்க சொல்லுங்க சார் லாஜிக்கலா பேரண்ட் சொத்தை சொல்லாத, நீ உழைச்சு சம்பாதிச்சது சொல்லு. இப்போ வீடு இருந்தா தான் கல்யாணம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னுடைய பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னா சொந்த வீடு இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா கேக்குறாங்க, ஸோ சொந்த வீடு இருந்தா நீங்க வந்து பொண்ணு கொடுப்பீங்க அப்படின்னா, இப்போ சொந்த வீடு இல்லை அப்படின்னும் போது அவங்களும் வந்து எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்ற பதில் தான் பாத்தீங்கன்னா, அதாவது வந்து சொந்த வீடு இல்லை அப்படின்னாலும் சொந்தமா உழைச்சி அதுக்கப்புறம் வந்து சம்பாதிச்சு அந்த காசுல வீடு கட்டி அதுக்கப்புறம் வந்து நீங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து எதுவுமே இல்லாம வந்து நீங்க ஒரு பொண்ணு கேட்குறீங்க, ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பொண்ணை வந்து எப்படிங்க ஒண்ணுமே இல்லாத உங்களுக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஸோ எவ்வளோ காலத்துல வந்து பொண்ணு வந்து சொந்த வீடு இருந்தால் தான் இல்லை ரொம்ப வசதி இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்ற காலம் வந்து இப்போவும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எத்தனை பேர் வந்து சொந்த வீடு இருந்தும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எதுவுமே இருக்குதோ இல்லையோ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவர் சொல்ற இந்த வார்த்தை வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. ஸோ இதை பத்தி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.